Greetings to all of you in the blessed name of our Lord and our Savior Jesus Christ. ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம் கொண்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். I praise God for this opportunity the Lord has given us to connect online and to come under the sound of God's word. தேவனுடைய வசனத்திற்கு முன்பாக நாம் அனைவரும் இந்த தொலை தொடர்பின் மூலமாக ஒன்று சேர்ந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். And I thank God for giving me this opportunity to be a part of this ministry of Salem Brethren Assembly. சேலம் சகோதர சபையின் ஊழியங்களில் நானும் ஒரு பங்கு வகிக்க கர்த்தர் எனக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். I remember I had the privilege of coming there and I was ministering there in one of the camps which Salem Brethren Assembly organized few years back. சில வருடங்களுக்கு முன்பாக நாம் நடத்துகிற பொங்கல் முகாமிலே ஒரு முறை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக வந்ததை நான் நினைவு கூர்ந்து இந்த வேளையில் கர்த்தரை துதிக்கிறேன். Now, though not actually for this virtual meeting, the Lord has given me this opportunity to connect with you all and minister God's word. இவ்விதமான தொலைவில் இருந்து கொண்டு நாம் ஒருவரை ஒருவர் நேரில் சந்திக்கவில்லை என்றாலும் இந்த தொலை தொடர்பின் மூலமாக சந்தித்த வண்ணமாக தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் அளித்த வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். And I am expressing my gratitude to the assembly, to the responsible brethren there for extending this welcome. இந்த விதமான வரவேற்பை எனக்கு கொடுத்ததற்காகவும் சபைக்காகவும் பொறுப்புள்ளவர்களுக்காகவும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். At the time that we are going to spend together be a blessing to all of us. நாம் இப்பொழுது செலவிடும் நேரம் தாமே நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைவதாக. We know the condition, through which the believers and the whole world is going through. விசுவாசிகளும் உலகம் அனைத்தும் உள்ள மக்களும் எப்பேற்பட்டதான சூழ்நிலைமையில் கடந்து செல்கிறோம் என்பதை நன்கு அறிந்த வண்ணமாய் காணப்படுகிறோம். But the blessed thing to remember is that the Lord is giving us His word abundantly these days to encourage us. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் நினைவு கூற வேண்டும், ஆசீர்வாதமான இப்பேற்பட்டதான வேளைகளை கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அருளுகிறாரே என்பதை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். Though we are all in lockdown and problems like that, the word of God has got no lockdowns at all. நாம் எல்லாரும் அடைக்கப்பட்ட நிலைமையிலும் இப்பேற்பட்டதான பிரச்சனைகளிலும் இருந்தாலும் கர்த்தருடைய வசனம் ஒருபோதும் அடைக்கப்படவில்லை என்பதை நினைத்து ஸ்தோத்திரிப்போம். We should say that we are listening to the word of God these days more than in any other normal times. நாம் சாதாரணமாக சாமானியமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களை விட இந்த நாட்களில் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். This is God's grace, it is His mercy and nothing else. இது தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்மேல் இருப்பது என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். I hope that the word of God that you are hearing these days are encouraging you, strengthening you to go through these difficult situations. இந்த நாட்களில் கேட்கக்கூடியதான தெய்வனுடைய வசனங்கள் உங்களை உற்சாகப்படுத்தவும் உங்களை இன்னும் அதிகமாக பக்தி விருத்திக்குள்ளாக இந்த நாட்களில் மாற்றும்படியாக காணப்படும் என்பதை நான் நினைக்கிறேன். And for the ministry of God's word this evening, I want to have the Bible turn to the first epistle of Peter. இந்த மாலையிலே தேவனுடைய வசனத்தினுடைய தியானத்திற்காக உங்கள் அனைவருடைய கரத்தில் உள்ள வேதாகமத்தை 1 பேதுருவின் நிருபத்திற்கு திருப்பும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். We will read verses 3 to 5 of chapter 1. First Peter. First Peter chapter 1 verses 3 to 5. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரையுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். 1 பேதுரு முதல் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. May the Lord add his blessings upon the reading of these verses. இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த பாகத்தின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. We often call Peter as the apostle of hope. Apostle of hope. நம்பிக்கையின் ஒரு அப்போஸ்தலன் என்பதை நாம் பேதுருவை குறித்து அடிக்கடி நினைவு கூறுவது உண்டல்லவா? John, we often call him as the apostle of love. யோவானை அன்பின் அப்போஸ்தலன் என்று நாம் அழைப்பதுண்டு. We may call Paul as the apostle of faith. அப்போஸ்தலனாகிய பவுலை விசுவாசத்தின் அப்போஸ்தலன் என்று நாம் அழைப்பதுண்டு. The reason for that is, well, when you read their writings, we see a special focus, emphasis on those truths. இதற்கு ஏன் இவ்விதமாக அழைக்கிறோம் என்பதை அவர்கள் எழுதின அந்த கடிதங்களின் மூலமாக இந்த வார்த்தைகளை அதிகமாக அழுத்தமாக கூறி அவர்கள் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கலாம். When you read 1 Peter and 2 Peter, we see a special emphasis on the hope that we have. பேதுருவினுடைய முதல் நிருபமும் இரண்டாம் நிருபமும் நாம் வாசிக்கிற வேளையில் அங்கே நம்பிக்கை என்ற இந்த வார்த்தையை அழுத்தமாக கூறியிருப்பதை நாம் கண்டுகொள்ளலாம். Well, when you look at first epistle, well, in the first 3 chapters, we see again and again the mention of the hope, the blessed hope that we have. முதல் நிருபத்திலே முதல் 3 அதிகாரத்திலே கவனிக்கிற வேளையில் அந்த நம்பிக்கை என்ற வார்த்தை மறுபடியும் மறுபடியும் பேதுரு உபயோகப்படுத்தி இருப்பதை நாம் கவனிக்கலாம். Even when you come to the second epistle, throughout in all the chapters, we have the mention about the things that are going to come. இரண்டாவது நிருபத்திற்கு வரும்பொழுது அந்த 3 அதிகாரத்திலும் இனி வரக்கூடிய காரியங்களை தெளிவுபடுத்தி கொண்டு அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். For example, when we come to chapter 1, there we are told about the coming of the everlasting kingdom. அங்கே உதாரணத்திற்கு முதல் அதிகாரத்தை நாம் கவனிக்கிற வேளையில் வரக்கூடியதான நித்திய ராஜ்யத்தை குறித்து அங்கே அவர் குறிப்பிடுகிறார். In chapter 2, it says about the coming of the judgment. இரண்டாம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது வரக்கூடியதான நியாய தீர்ப்பை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். There in chapter 3, we see about the day of the Lord, the day of God, and coming of the Lord Jesus Christ and all being referred to. மூன்றாம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது கர்த்தருடைய நாள் என்றும் தேவனுடைய நாள் என்றும் வரக்கூடியதான நியாய தீர்ப்பை குறித்தும் எல்லா காரியங்களையும் விவரமாக மூன்றாம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். All these things are very much connected with the blessed hope that you and I have. நானும் நீங்களும் பெற்றிருக்கிறதான ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை என்ற அந்த வாசகத்தை அடிப்படையாக கொண்டுதான் இவை எல்லாம் காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Because of this emphasis in his writings, we call him as the apostle of hope. ஆகையால் இந்த விதமான தாக்கத்தை அவர் பயன்படுத்துகிறபடியால் அழுத்தமாக கூறுகிறபடியால் நம்பிக்கையின் அப்போஸ்தலன் என்று நாம் பேதுருவை அழைக்கிறோம். God willing, today and God willing, next week also, we will be looking at this, truths, as to how Peter presents before the believers. கர்த்தர் சித்தமானால் இந்த நாளிலும் அடுத்த திங்கட்கிழமையும் எவ்விதமாக பேதுருவானவர் இந்த ஒரு வார்த்தையை எந்த அளவிற்கு நமக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக எழுதியிருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். Today we will be dwelling upon this first epistle alone. முதல் நிருபத்தை மட்டும் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். Now one thing we have to remember, ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். When Peter tells about the Christian hope in first epistle, it is not just about the future hope that we have, but it tells about the present hope also, or our present trust also, which you and I have. முதல் நிருபத்திலே நம்பிக்கை என்ற அந்த வார்த்தையை குறிப்பிடுகிற வேளையில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சிந்தனைக்குரிய காரியம் என்னவென்றால், வரக்கூடியதான நம்பிக்கை, எதிர்காலத்தில் உள்ள நம்பிக்கை மட்டும் அல்ல, இன்றைக்கு தற்காலத்தில் உள்ள நம்பிக்கை, நாம் கொண்டிருக்கிறதான விசுவாசம் என்றும் சார்ந்திருக்கக்கூடியதான காரியத்தை அழுத்தமாக கூறி பேதுரு எழுதுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். Now when Peter writes about this blessed hope that we have, to whom is he writing this? ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நம்பிக்கை குறித்து பேதுரு எழுதும் பொழுது
இதை யாருக்கு எழுதுகிறார் என்பதை முதலாவது கவனிக்க வேண்டும். Now look at chapter 1 and verse 1. முதல் அதிகாரம் முதல் வசனத்தை கவனியுங்கள். There it says that he is writing to strangers scattered throughout Pontus, Galatia, Cappadocia, Asia and Bithynia. 1-2 வசனங்கள் தமிழிலே. பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்கள் பரதேசிகளுக்கு என்று சொல்லி எழுதுகிறதாவது என்பதை குறிப்பிடுகிறார். We have the mention of 5 places here. இங்கே 5 இடங்களை தேசங்களை குறித்து குறிப்பிடுகிறார். This 5 places actually comprises 4 Roman provinces. இந்த 5 இடங்களும் என்று சொல்லும் பொழுது 4 ரோமாபுரியாரை சேர்ந்ததான அந்த மாநிலங்களை குறிப்பதாகும் என்பதை கவனிக்க வேண்டும். The first and the last, that is Pontus and Bithynia, makes 1 province. பொந்து, பித்தினியா அவை இரண்டும் ஒரு மாகாணம் என்ற நிலைமையில் கவனிக்க வேண்டும். And the remaining 3, that is Galatia, Cappadocia and Asia, makes 3 different provinces, Roman provinces. கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா என்பது 3 வித்தியாசமான மாகாணத்தை குறிப்பிடுவதாகும் என்பதை கவனிக்க வேண்டும். We understand that Peter, in his ministry, he traveled through these places and brought many through the gospel to the Lord. பேதுரு தன்னுடைய கிறிஸ்தவ பயணத்திலே ஊழியத்திலே அநேகரை இந்த இடங்களில் இருந்து கிறிஸ்துவின் இடத்துக்கு கொண்டு வந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Now he is trying to encourage them by writing about the Christian hope. அப்பேற்பட்டவர்களுக்கு நம்பிக்கையை குறித்து எழுதி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். Notice how he describes them. எவ்விதமாக அவர்களை குறிப்பிடுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். He calls them strangers. அங்கே அவர் குறிப்பிடுகிற போது பரதேசிகள் என்று அவர் எழுதுகிறார். கவனியுங்கள். They were living in those places as strangers. அந்த இடங்களிலே பரதேசிகளைப் போல அந்நியர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். In those days, to live as strangers in a place was very difficult. அந்த நாட்களிலே அந்நியர்கள் என்ற நிலைமையிலே ஒரு இடத்தில் வாழ்வது என்பது அது சற்று கடினமான ஒரு காரியம். These days it is not a big thing. இந்த நாட்களில் எல்லாம் ஒரு அந்நியன் என்ற நிலைமையில் ஒரு இடத்தில் தங்குவது ஒரு பெரிய விஷயம் அல்ல. If you go and live anywhere in the world, we have our own rights, law to secure us, and everything is there. இந்த உலகத்தில் எங்கு வேண்டுமென்றால் நாம் தங்குகிற வேளையில் நமக்கு எல்லா விதமான உரிமைகளும் கொடுக்கப்படும், எந்த விதத்திலும் சுயாதீனமாக செயல்படுவதற்குள்ள அனுமதியும் வழங்கப்படும். But in those times it was not like that. ஆனால் அந்த நாட்களில் அப்பேற்பட்ட சூழ்நிலைமை அல்ல. People around you look down upon you. சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களை ஒரு நூதனமாக பார்ப்பார்கள். You are not able to live in one place today and tomorrow in another place. ஒரு நாளிலே ஒரு இடத்திலும் இன்னொரு நாளில் வேறு இடத்திலும் என்ற நிலைமையில் அங்கு வாழ முடியாது. அந்த நாட்களில் you have no rights of your own. உங்களுக்கென்று எல்லா சுயாதீனமும் கொடுக்கப்படாது. Now Peter says that these believers were strangers in the place where they were living. அப்பேற்பட்டவர்களை கண்டுதான் அவர் பரதேசிகள் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேதுரு எழுதுகிறார். If such strangers live together, they have some strength. இந்த விதமான பரதேசிகள் ஒருமித்து வாழ்கிற வேளையில் அவருக்கு ஒரு பலன் காணப்படும். But here we are told that they were scattered also. ஆனால் அங்கே சொல்லுகிற வார்த்தை சிதறி இருக்கிறவர்கள் என்ற அந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். And not only that, we should remember that, as we see in the following chapters, they were going through much sufferings too. இனி அதன் பின்பாடு உள்ள அதிகாரத்தை கவனிக்கிற வேளையில் அநேக பாடுகளுக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். So these 3 words actually describe these believers. இந்த 3 வார்த்தைகளும் இந்த விசுவாசிகளை குறிப்பிடுகிற வார்த்தைகளாக காணப்படுகிறது. They were strangers. அவர்கள் பரதேசிகளாய் இருந்தார்கள். They were scattered. அவர்கள் சிதறி இருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். And they were suffering. அவர்கள் உபத்திரவங்களிலூடே காணப்பட்டார்கள். Let me tell you one thing. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். These threefold descriptions, are apt for all the believers
in any time in one way or the other. இந்த மூன்று வார்த்தைகளும் எல்லா விசுவாசிகளும் எல்லா காலத்திலும் உள்ள விசுவாசிகளுக்கு ஒரு விதத்தில் அல்லது வேறொரு விதத்தில் அது உட்பட்டதாய் காணப்படுகிறது. We are strangers in this world. இந்த உலகத்தில் நாம் பரதேசிகளாய் காணப்படுகிறோம், உண்மை அல்லவா? We are scattered in this world. நாம் இந்த உலகத்திலே ஒரே இடத்தில் இல்லாமல் சிதறி இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Just think about all the believers who are connected, to this meeting, from what all places, which all places we are connected, isn't it? இந்த கூட்டத்திலே எவ்வளவு இடத்திலிருந்து நாம் ஒருமித்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை காணும் பொழுதே நாம் சிதறி இருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். And not only that, I am very sure that we all have our own share of sufferings also. அது மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நிலைமையில் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு என்பதையும் நான் நம்புகிறேன். Especially in this time of pandemic, well, we go through a lot of tensions and pressures. இப்பேற்பட்டதான வியாதிகள் பரவி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அதிகமாக நமக்கு எல்லா விதத்திலும் பிரச்சனைகள் காணப்படுகிறதா இருக்கிறது. Now we should remember one thing. ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். If Peter is writing this to such believers, well, what he writes here is fitting for, is sufficient for all of us also. பேதுரு இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார் என்றால் இது நமக்கும் சேர்த்துதான் எழுதுகிறார் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். That is why this evening we are dwelling upon these truths. ஆகையால் தான் இந்த வசனத்தில், இந்த சத்தியத்தில் இந்த மாலையில் நாம் கவனமாக படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Now, as I mentioned at the beginning, in this class, in this Bible study, we will be dwelling only upon 1 Peter to see what Peter tells about this hope that we have. இந்த நம்பிக்கை குறித்து முதல் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன கூறுகிறார் என்பதை இந்த வகுப்பிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Now, one thing we should remember, once upon a time, we were without hope. ஒரு காலத்திலே நாம் நம்பிக்கை அற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்வோம். Paul tells that in Ephesians 2:12. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார் அல்லவா? But when you come to 1 Thessalonians chapter 4 and verse 13, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு நாம் வரும்பொழுது, there Paul tells that we are not like those who do not have hope. நம்பிக்கை அற்றவர்களை போல அல்ல நாம் அனைவரும் என்பதை நமக்கு உற்சாகப்படுத்தும்படியாக குறிப்பிடுகிறார். That means we have hope now. அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் இன்றைக்கு நம்பிக்கை கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். In Romans 8:24 also, Paul says that we are saved by hope. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், நாம் நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். Yes, in the New Testament we see a lot of things about our hope, but we are not going into all that. We are confining ourselves to this 1 Peter. புதிய ஏற்பாட்டிலே நம்பிக்கை குறித்த அநேக வசனங்கள் காணப்படுகின்றன. அவை எல்லாவற்றையும் நாம் தியானிப்பதில்லை. நாம் 1 பேதுருவினுடைய முதல் நிருபத்தை மட்டும் இன்றைக்கு கவனிக்கிறோம். I would like to bring to your attention that 5 references we have in this first 3 chapters, about the hope. முதல் 3 அதிகாரத்தில் இந்த நம்பிக்கையை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்பதை மட்டும் இன்றைக்கு நாம் கவனிப்போம். And when we look at it, we will understand that Peter is presenting before us various aspects of this Christian hope. அநேக விதமான இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை குறித்து, விசுவாசிகளுடைய நம்பிக்கை குறித்து பல அம்சங்களை பேதுரு குறிப்பிடுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். The first reference we have in the portion that we read just now. முதல் காரியத்தை நாம் இப்பொழுது வாசித்த இந்த பாகத்தில் கவனிப்போம். There Peter says that we are begotten again unto a lively hope by the resurrection of Jesus Christ from the dead. 4ஆம் வசனத்தை கவனிங்கள். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். Yeah, we are begotten again unto a living hope. நாம்
ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு ஏதுவாக மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். Here we have the provision of hope. நாம் நம்பிக்கை நமக்கு எந்த விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு நாம் காண்கிறோம். We see the mention of the death of Jesus Christ and the resurrection of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. That means it is those things or what Jesus Christ did, which became the basis of the hope that we have. இயேசு கிறிஸ்துவானவர் என்ன நமக்காக செய்தாரோ அதுதான் நம்முடைய நம்பிக்கையினுடைய அடித்தளமாக அடிப்படையாக காணப்படுகிறது. Not only that, in that same verse we see about the person of the Lord Jesus Christ also. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய ஆள் தத்துவத்தையும் அந்த வசனத்தில் காண்கிறோம். Notice what he says in the beginning of that verse. அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தை கவனியுங்கள். Blessed be the God and Father of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Yeah, when you read in English, it is the God and Father of our Lord Jesus Christ. பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் என்று அங்கே குறிப்பிடுகிறார். Yeah, the first person in the Trinity is referred to as God and Father in relationship to the Lord Jesus Christ. திருத்துவத்தினுடைய முதல் நபர் என்ற நிலைமையில் பிதாவாகிய தேவன் என்பதை குறிப்பிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். For he is the Father of the Lord Jesus Christ. Not only that, he is the God of the Lord Jesus Christ also. பிதாவாகிய தேவன் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா என்பது மட்டுமல்ல, தேவன் என்றும் குறிப்பிட்ட நிலைமையில் அங்கே காண்கிறோம். We ought to notice one thing over there. அங்கே ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். When the Father is called as God in connection with the Lord Jesus Christ, there the humanity of Jesus Christ is emphasized. அங்கே பிதாவாகிய தேவன் தேவன் என்று குறிப்பிடுகிற வேளையில், இயேசு கிறிஸ்துவினுடைய தேவன் என்று குறிப்பிடுகிற வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய மனித தன்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். Because in his humanity he called him as God. அவருடைய மனித தன்மையில் தான் பிதாவாகிய தேவனை தேவன் என்று அழைக்கிற ஒரு காரியம். You remember, my God, why hast thou forsaken me? சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? He uttered that in his humanity. அதனுடைய அர்த்தம் அவருடைய மனித தன்மையிலிருந்து அவர் கூப்பிட்டார் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். When God is called as Father in connection with the Lord Jesus Christ, there the deity of the Lord Jesus Christ is emphasized. தேவனை பிதா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அழைக்கிற வேளையில் அங்கே இயேசு கிறிஸ்துவானவருடைய தெய்வீக தன்மை வெளிப்படுத்தப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். Now, one thing we should remember when you look at this verse, both these things come together. God and Father of our Lord Jesus Christ, showing both these natures of the Lord Jesus, humanity and deity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இங்கே பிதாவாகிய தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகிற அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். Now we see the dual nature of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய இரண்டு தன்மைகளை நாம் அங்கே வாசிக்கிறோம். He is fully God and he is fully man. அவர் முழுமையாக தெய்வமாயிருந்தார், தேவனாயிருந்தார், முழுமையாக மனிதனாகவும் காணப்பட்டார். Perfect God and perfect man. பூர்ணமான தேவனும் பூர்ணமான மனிதனுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் காணப்பட்டார். So that in verse 3 itself, we see an emphasis on the person and work of the Lord Jesus Christ. அந்த மூன்றாம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய முழுமையான அந்த கிரியையின் தன்மையை நாம் அங்கே வாசிக்கிறோம். He is eternal God. அவர் நித்தியமான தேவன். But he took upon him the humanity. ஆனால் தம்மிலே மனித தன்மையை அவர் எடுத்துக்கொண்டார். He lived as you and I live now on this earth. இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வசிப்பது போலவே அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். He died for you and I on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்தார். And he rose again on the third day.
மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். Because of this person and because of his work, well, we have this living hope. இவருடைய கிரியை நிமித்தமாக, இந்த கிரியை நிமித்தமாக நாம் இன்றைக்கு அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். What a blessed thing it is. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இது காணப்படுகிறது அல்லவா? We are regenerated. We are begotten again into this family of God because of the Lord Jesus Christ, and because of that we have this living hope. தேவனுடைய குடும்பத்திலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். அதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆகையால் இந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை நாம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். Here we have the provision of hope. ஆகையால் தேவன் எந்த அளவிற்கு இந்த நம்பிக்கையை நமக்கு தந்தருளி இருக்கிறார் என்பதை இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். This hope is the possession of all those who are born again. Can you repeat it, brother, please? Can you repeat it? Yeah, this hope is the possession of all those who are born again. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொந்தமாய் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கை. Let us be thankful for this great possession, this blessed hope. இப்பேற்பட்டதான சொத்தை நாம் பெற்றிருக்கிறபடியால் நாம் நன்றியுடையவர்களாக காணப்படுவோம். When you look at verses 4 and 5 and all that Peter tells about, describes this hope that we have. I'm not going into the details of all that. 4ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தையும் நீங்கள் கவனிக்கிற வேளையில் இந்த நம்பிக்கை குறித்து அவர் விவரமாக குறிப்பிடுகிறார். அதனுடைய விவரணத்திற்கு நான் செல்லுவதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. He says about the inheritance that is reserved for us in heaven. பரலோகத்திலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான சுதந்திரம் என்று அவர் குறிப்பிடுகிறார். And not only that, he tells about the keeping of God by the power of God unto that inheritance. அவருடைய அந்த சுதந்திரத்தை பெரும் அளவிற்கும் அவருடைய வல்லமையினாலே பலத்தினாலே நாம் காக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். Now come to chapter 1 and verse 13. நாம் முதல் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு நாம் வருகிற வேளையில் there we have the second reference to the hope that we are considering now. நாம் இப்பொழுது சிந்திக்கிற நம்பிக்கையை குறித்ததான இரண்டாவது அம்சத்தை நாம் அங்கே காண்கிறோம். 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். Yeah, in verse 3 we saw about the provision of hope. நம்பிக்கை எவ்விதமாக அருளப்படுகிறது என்பதை 3ஆம் வசனத்தில் கண்டோம். Here in verse 13 we are asked to hope to the end. இங்கே 13ஆம் வசனத்திலே நாம் கடைசி வரை அந்த நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்படியாக நாம் போதிக்கப்படுகிறோம். Or here Peter is asking us to, instructing us to continue in hope. அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு நாம் இந்த நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அவர் போதிக்கிறார். We are living in a world which always disturbs the hope and peace that we have. நாம் இன்றைக்கு வாழ்கிற இந்த உலகத்திலே நம்முடைய நம்பிக்கை சிதறக்கூடிய நிலைமையிலே அதை பிரச்சனை பண்ணக்கூடிய நிலைமையில் உள்ள சூழ்நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். These days we are facing that very much, isn't it? நாம் அதிக அளவு இந்த நாட்களில் அதை எதிர்கொள்கிறோம் அல்லவா? Not only now, always the problems have been our share, isn't it? இன்றைக்கு மட்டுமல்ல, எப்பொழுதும் அடிக்கடி இப்பேற்பட்டதான பிரச்சனைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? We are sometimes cast down, just like the psalmist was. சில வேளைகளில் சங்கீதக்காரன் சொல்லுவது போலவே நாம் சோர்ந்து போனவர்களாக வீழ்ந்து போகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். We come to a stage sometimes when others would ask us, where is your God? சில வேளைகளில் உங்கள் தேவன் எங்கே என்று நம்மிடத்தில் கேட்கும் அளவிற்கு அந்த சூழ்நிலைமையும் உருவாகிறது அல்லவா? But the blessed thing we should remember is, well, we have everything in the scripture to make us continue in hope. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இவை எல்லாவற்றிலும் நாம் கொண்டிருக்கிறதான எல்லா
எல்லா சுதந்திரத்தையும் கொண்டிருக்கிறோம் என்பது நிலைமையிலே இந்த நம்பிக்கையில் நிலை கொண்டு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Every provision that is necessary to make us continue in hope, God has given us in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் எல்லா விதமான சூழ்நிலைமையும் இந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படியாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் நிலைத்திருக்க வேண்டும். When we come to Psalms 42 and 43, சங்கீதம் 42, 43 படிக்கிற வேளையில் there we see the psalmist encouraging himself and saying, "Hope thou in God." தேவனில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் தன்னையே உற்சாகப்படுத்திக் கொள்ளும்படியாக குறிப்பிடுவதை நாம் அங்கே கவனிக்கலாம். When we go through problems and troubles, well, we have everything in Christ to encourage ourselves with the same words. நாம் சோதனைகளிலே கஷ்டங்களிலே கடந்து செல்கிற வேளையில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையில் தான் நாம் உற்சாகம் அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். Now, when we come back to that verse that we read, we see Peter telling us how we can continue in hope. அந்த 13ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில் நாம் எந்த விதத்தில் அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்க கூடும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். In the beginning of verse 13, he says, "Gird up the loins of your mind, be sober and hope to the end." நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். Yeah, there we see how we can continue in hope. நாம் அந்த நம்பிக்கையில் எவ்விதமாய் பூரணம் அடைய முடியும் என்பதை பேதுரு விவரிக்கிறார். Gird up the loins of your mind. உங்கள் மனதின் அறையை நீங்கள் கட்டிக்கொண்டு, Or we have to, put the belt, put the girdle firmly on our waist. நாம் நம்முடைய மனதிலே அறையை இறுக்கமாக கட்டிக்கொண்டவர்களாக தெளிந்த புத்தியை கொள்ளும்படியாக அதை கட்ட வேண்டும். That strengthens us. அதுதான் நம்மை உறுதிப்படுத்துகிறது. Now, what is the girdle, the belt that is provided to you and I to strengthen ourselves? உங்களுக்கும் எனக்கும் நம்மை பலப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த அரைக்கச்சை என்ன? Now, when we come to Ephesians chapter 6, there we see, Paul telling about that. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே அந்த அரைக்கச்சை என்ன என்பதை குறிப்பிடுவதை நாம் அறிந்திருக்கிறோமே. There Paul says, "Stand therefore, having your loins girt about with truth." நீங்கள் சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டினவர்களாக என்று அவர் குறிப்பிடுகிறார். Girdle that is provided for you and I to strengthen ourselves in adversities is the truth. இப்பேற்பட்டதான பிரச்சனையின் மத்தியிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அரைக்கச்சை என்ன என்று காணும் பொழுது அது சத்தியம் மட்டுமே. What is truth? சத்தியம் என்பது என்ன? In the words of the Lord Jesus Christ, we get the answer for that. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையிலே அதனுடைய பதிலை காண்கிறோம். In John 17:17, the Lord said like this. யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே கர்த்தர் விதமாக ஜெபிக்கிறார் அல்லவா? Sanctify them with thy truth, and thy word is truth. இந்த சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வார்த்தையே சத்தியமாய் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். So the word of God is the girdle, the word of God is the belt that is provided for you and I. ஆகையால் அதன் மூலமாக, அந்த ஜெபத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய வசனமே உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய மனதை கட்டக்கூடிய அரைக்கச்சையாய் காணப்படுகிறது. If the word of God is there in our life as a girdle, well, it gives us strength to face any problems. தேவனுடைய வசனமானது நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது அது நம்முடைய மனதினுடைய அரைக்கச்சையாக கட்டப்படுகிறது. அதன் மூலமாக நாம் பலனை பெறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Let us turn to Psalm 119. 119ஆம் சங்கீதத்தை சற்று திருப்புங்கள். We know that the whole psalm, in every verse, it tells about the scriptures, the word of God. 119ஆம் சங்கீதம் தேவனுடைய வார்த்தை என்கிறதை பிரதானமாக கொண்டு
எழுதப்பட்டிருக்கிறதான சங்கீதம் என்பதை நாம் நன்கு அறிவோம். When we look at this psalm, he repeatedly says in it that it is the word of God that gives us hope. இதன் மூலமாக இந்த சங்கீதத்திலே தேவனுடைய வார்த்தை தான் நம் அனைவருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறது என்பதை மறுபடியும் மறுபடியும் அவர் உணர்த்துவதை நாம் அதில் கண்டுகொள்ளலாம். Look at verse 81. 81ஆம் வசனத்தை கவனிங்கள். 119ஆம் சங்கீதம் 81. My soul fainted for thy salvation, but I hope in thy word. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன், அதாவது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்பதாகும். Yeah, the word of God gave him hope. தேவனுடைய வார்த்தை, உம்முடைய வசனமே என்னுடைய நம்பிக்கையாக அதற்கு காத்திருக்கிறேன். Look at verse 114. 114ஆம் வசனத்தை கவனிங்கள். 114ஆம் வசனம். 114, thou art my hiding place and my shield, I hope in thy word. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன், அதாவது நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறேன். Verse 116, 116ஆம் சங்கீதம் வசனம். 116ஆம் வசனம். Uphold me according unto thy word, that I may live, and let me not be ashamed of my hope. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். There are other verses also to tell that. Well, I am not going into all that. நம்ம அநேக வசனங்கள் உண்டு, அவை எல்லாவற்றையும் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. What I'm trying to say is, it is the word of God that gives us hope. நான் என்ன சொல்லி வருகிறேன் என்றால், தேவனுடைய வார்த்தை வசனமே நமக்கு நம்பிக்கை தருகிறதாய் இருக்கிறது. In the time of adversity, well, we can take that belt and put it around us and be strengthened with it. இந்த விதமான சோதனையின் காலகட்டத்திலே தேவனுடைய வசனத்தை நம்முடைய பலனாக கொண்டு நம்மை சுற்றிலும் காணப்படுகிற வேளையில் அதில் பலனில் வாழ்வோம். In the book of Ezra, we have a very good illustration. எஸ்ராவின் புத்தகத்திலே ஒரு அருமையான உதாரணம், எடுத்துக்காட்டு உண்டு. The captivity, some of them returned to Jerusalem to build a house of God. அவர்கள் சிறைப்பிடிப்பிலிருந்து ஒரு சிலர் தேவனுடைய வீட்டை கட்டும்படியாக எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். They started the work. அவர்கள் அந்த வேலையை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். But the problems came up. அந்த வேலையில் தாமே பிரச்சனை உருவாகிறது. They had to stop the work. ஆகையால் அந்த வேலையை அவர்கள் நிறுத்த வேண்டியதாயிற்று. In the book of Ezra, towards the end of chapter 4, we see that. எஸ்ராவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களில் இதை காண்கிறோம். They stopped the work. அவர்கள் அந்த வேலையை நிறுத்திவிட்டார்கள். And when you come to chapter 5, ஆனால் 5ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருகிற வேளையில், here we see God using two servants of his, two prophets to encourage the people. அங்கே தேவன் தாமே 2 தேவதாசர்களை, அதாவது 2 தீர்க்கதரிசிகளை அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக தேவன் பயன்படுத்துகிறார். Haggai and Zechariah started preaching to the people. ஆகாய், சகரியா என்ற 2 தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். When we say that they preached to them, it means they brought the word of God to them. அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வசனமானது அவர்களுக்குள் செல்லும்படியாக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். What was the result of it? அதனுடைய பின்விளைவு என்ன ஆயிற்று? In the time of adversity, they rose up and began the work again. அப்பேற்பட்டதான கடினமான சூழ்நிலையிலும் அவர்கள் எழுந்து தேவனுடைய வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். The word of God strengthens us. தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. It's like the belt around us. அது நம்மை சுற்றிலும் காணப்படுகிற ஒரு கச்சையை போல காணப்படுகிறது. Peter says, gird up the loins of your mind and be sober and hope to the end. உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். Dear brothers and sisters, if in this time of pandemic
you feel weak, you feel left out, you feel, under much tension, the word of God is the hope that we have. It is like a belt, a girdle provided for us. இந்த விதமான வியாதிகள் பரவக்கூடிய சூழ்நிலைமையில் இருக்கக்கூடிய என் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எந்த விதத்திலும் தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையினுடைய அரைக்கச்சையை நம்முடைய மனதில் கட்டினவர்களாக பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுவோம். As Paul tells to the Ephesian elders in Acts 20, the word of his grace, it's able to build you up. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் உள்ள விசுவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தையானது உங்களை கட்டுவதற்கு ஏதுவாகும் என்று குறிப்பிடுவது போலதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். Let this word of Christ dwell in you richly. கிறிஸ்துவினுடைய வார்த்தையானது, வசனமானது உங்களுடைய உள்ளத்தில் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. This is the necessity nowadays so that we may be able to continue with the firmness and steady. இந்த நாட்களில் மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறபடியால் நம்மை பலப்படுத்திக் கொள்ள தேவனுடைய வசனமானது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. Provision of hope, நம்பிக்கையினுடைய தந்தருளுகிற காரியம், continuing in hope, அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்கிற ஒரு அம்சம். Now come to the third reference to this hope in this First Peter. இந்த நம்பிக்கையினுடைய மூன்றாவது வசனத்திற்கு வருவோம். 1 பேதுருவிலே Chapter 1 and verse 21. 21வது வசனம், முதல் அதிகாரம் 21வது வசனம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். Yeah, here we are told that the Lord Jesus Christ was raised from the dead and he was given glory by the Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். Father did it. பிதாவாகிய தேவன் அதை செய்தார். Why did he do that? எதற்காக அந்த காரியத்தை பிதா செய்தார்? That verse says like this. அந்த வசனம் இவ்விதமாக குறிப்பிடுகிறதை கவனியுங்கள். That your faith and hope might be in God. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி பிதாவானவர் அதை செய்தார். Or you can put your hope in him. அல்லது உங்களுடைய நம்பிக்கையை அவர் மேல் வைக்கலாம். And for that God has done this. அதற்காக தேவன் இந்த காரியத்தை செய்தார். God has raised his son from the dead and he has proved that he is able to raise us up from any troubles, even from dead. எந்த காரியத்தை செய்தார்? தேவன் தம்முடைய குமாரனை மரித்தோரிலிருந்து எழுப்பி உங்களுடைய நம்பிக்கையை என் மேல் வைப்பதற்கு நானே திராணியுள்ளவன் என்பதை நிரூபித்திருக்கிறார் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். God has given us the proof that he can do it. அவர் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன் என்பதை இதன் மூலமாக நிரூபித்திருக்கிறார். That it is the inevitable, the ultimate problem, isn't it? ஆகையால் தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அல்லவா இது? Even from that, God can raise us up. அந்த விதமான காரியத்தில் இருந்தும் தேவன் அவரை எழுப்பினார் என்பதை தான் கவனிக்க வேண்டும். If that is the case, from anything God can raise us up. அப்பேற்பட்டதான காரியம், ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவத்தை தேவன் செய்தார் என்றால் எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் தேவன் செய்ய வல்லவர் என்பதை இதன் மூலமாக விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Yes, as God has done it in the midst of this earth, well, he has given us the proof that we can trust in him. இந்த உலகத்திலே இப்பேற்பட்டதான சூழ்நிலைமையில் இதை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் மரித்தோரிலிருந்து எழுப்பக்கூடிய அந்த தேவன் நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை எழுப்ப வல்லவர் என்பதை, திராணியுள்ளவர் என்பதை நாம் நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். In this we see the assurance for hope. இதுதான் இந்த நம்பிக்கையினுடைய அச்சாரமாய் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். He has given us this assurance that he can do it and we can trust in him in anything. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்கிற அந்த உறுதியை
நமக்கு தந்திருக்கிறார். அந்த நிச்சயத்தின் மூலமாக அவர் செய்ய வல்லவர் என்பதையும் நிரூபிக்கிறவராயிருக்கிறார். Kindly turn with me to 2 Timothy. செகண்ட் 2 Timothy 2 தீமோத்தேயுவின் நிருபத்திற்கு நாம் திருப்புகிற வேளையில் chapter 2 and verse 8. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை கவனியுங்கள். Very familiar verse. 2:8. Remember that Jesus Christ of the seed of David was raised from the dead according to my gospel. தாவீதின் சந்ததியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நினைத்துக்கொள். Yeah, here also Paul is also telling the same thing. பவுலும் இதே சத்தியத்தை இதே விஷயத்தை குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும். Paul is telling to Timothy here. தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். What he says is, oh Timothy, don't you remember what I preach in the gospel? நான் சுவிசேஷத்திலே பிரசங்கிப்பது என்ன என்பதை தீமோத்தேயுவே நீ அறிவதில்லையா? God has raised up Jesus from the dead. தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். Why is Paul reminding Timothy about this? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இதை நினைவுபடுத்துகிறார்? He is encouraging Timothy to suffer for the gospel. சுவிசேஷத்திற்காக பாடுபட வேண்டும் என்பதை அவனை உற்சாகப்படுத்தும். When you come to chapter 1 and verse 8, Paul is asking him to be the partaker of the afflictions of the gospel. 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கு வருகிற வேளையில் தமிழிலே 7ஆம் வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறபடியால். You please read it in English because Verse 8 says, yeah, be not thou therefore ashamed of the testimony of our Lord, nor of me, his prisoner, but be thou partaker of the affliction of the gospel according to the power of God. 8வது வசனத்தை கவனியுங்கள். நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. So he is encouraging him to suffer for the gospel. ஆகையால் சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கும்படியாக அங்கே தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்துகிறார். In the following verses also he is telling the same thing. பின்னுள்ள வசனங்களிலும் இதே வாசகத்தை அவர் குறிப்பிடுகிறார். And in between he is telling about the death and resurrection of Jesus. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிப்பிட்டு அவர் உற்சாகப்படுத்துகிறார். The Lord died, but the Father raised him up from the dead. கிறிஸ்துவானவர் மரித்தார், ஆனால் பிதாவானவர் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். Why is Paul reminding Timothy about that? ஏன் தீமோத்தேயுவிற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவுபடுத்துகிறார்? Oh Timothy, don't worry about the sufferings that are awaiting in the path of the ministry. இந்த சுவிசேஷ ஊழியத்திலே உனக்கு காணப்படுகிற இந்த பாடுகளை உபத்திரவங்களை குறித்து நீ கவலைப்படாதே தீமோத்தேயுவே. Sometimes you may have to lay down your life also for the gospel. சில வேளை இந்த சுவிசேஷத்திற்காக உன்னுடைய ஜீவனையும் பிராணனையும் கொடுக்க வேண்டி வரும். Oh Timothy, don't worry about it. தீமோத்தேயுவே நீ இது குறித்து கவலைப்படாதே. Think about what the Father did to the Son. ஒரு காரியத்தை நினைவுகொள், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு செய்ததை. Father raised up the Son from the dead. குமாரனை பிதாவானவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை நினைவுகொள். If that happens to you, don't worry, the Lord will raise you up. That is what he says. இப்பேற்பட்டதான காரியம் சம்பவிக்கும் என்றால் கர்த்தர் தாமே உன்னையும் இதே விதத்தில் எழுப்பக்கூடியவராய் இருக்கிறபடியால் நீ கவலைப்படாதே. That is the same thing Peter is also telling. இதே விஷயத்தை தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் விசுவாசிகளுக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் குறிப்பிடுகிறார் அல்லவா? By raising up the Lord Jesus from the dead, the Father has given us the assurance that he can restore us from anything and everything. கிறிஸ்துவானவரை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினது போலவே நமக்கு நம்மையும் எழுப்ப வல்லவராய் இருக்கிற
அந்த தேவனிடத்தில் நம்முடைய பூரண நம்பிக்கையை வைக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். Dear brothers and sisters, how much these believers who read it originally needed this instruction, this reminder. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எந்த அளவிற்கு இந்த விசுவாசிகள் இந்த வசனத்தை எந்த உள்ளபூர்வமாக உணர்வோடு கூட வாசித்திருப்பார்கள். As I mentioned at the beginning, they were living as strangers in the places where they were. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே அவர்கள் ஒரு ஸ்தலத்திலே பரதேசிகளைப் போல, அந்நியர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They were going through a lot of sufferings in their life. அநேக விதமான உபத்திரவங்களோடு அவர்கள் கடந்து செல்கிற மக்களாய் காணப்பட்டார்கள். Now Peter says, don't worry, even if anything happens in your life, our God is a God of restoration. பேதுரு அவர்களுக்கு எழுதுகிறார், இதை குறித்து நீங்க கவலைப்படாதே, தேவன் தாமே எல்லாவற்றுக்கும் வல்லமையுள்ள தேவன், குமாரனை மரணத்திலிருந்து எழுப்பது போல எல்லா பலனையும் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். Yes, dear brothers and sisters, as the psalmist says, he restoreth my soul. என்னுடைய ஆத்துமாவை அவர் புதுப்பிக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போலவே நம்முடைய ஆத்துமாவையும் கர்த்தர் புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். In this time of sufferings, we can trust in him. இப்பேற்பட்டதான பாடுகள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே கர்த்தர் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We know that there are a lot of problems around us. நம்மை சுற்றிலும் அநேக பிரச்சனைகள் காண்கிறோம் அல்லவா? Mental pressure, many people are going through. மன ரீதியாக அநேக உளைச்சலுக்குள்ளாக அநேகர் கடந்து செல்கிறார்கள். Physical troubles, many are undergoing. சரீர பிரகாரமாக உள்ள பிரச்சனைகளில், வேதனைகளில் அநேகர் கடந்து செல்கிறார்கள். We hear many deaths around us. நம்மை சுற்றிலும் அநேக மரணத்தை குறித்து கேள்விப்படுகிறோமே. Many are hospitalized. அநேகர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிகிறோம். But dear brothers and sisters, we have a God who can restore us from anything, even from the extreme. ஆனால் எல்லா சூழ்நிலைமையில் இருந்தும் நம்மை திரும்ப கொண்டு வருகிற, புதுப்பிக்கிற ஒரு தேவன் தான் நமக்கு காணப்படுகிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் காண வேண்டியவர்களாக இருக்கிறோம். We can trust in him. நாம் அவரில் பூரணமான விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கலாம். He has given us the assurance for hope by raising up his son from the dead. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதின் மூலமாக கர்த்ததாமே நமக்கு நம்பிக்கையின் உறுதியை தந்திரவராய் இருக்கிறார். Provision of hope. நம்பிக்கையினுடைய உதாரத்துவமாய் தந்தரலின விதம். Continuing in hope. அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். Assurance for hope. அந்த நம்பிக்கையில் உறுதியாய் இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம். Now come to chapter 3. மூன்றாம் அதிகாரத்திற்கு இப்பொழுது வாருங்கள். 1 பேதுரு 5வது வசனத்தை. 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். Those who are using KJV, they won't find the word hope here. KJV ஆங்கில பைபிள் வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்களுக்கு இந்த நம்பிக்கை என்ற அந்த வார்த்தை உங்களுடைய வேதத்திலே காணப்படாது. But that word trusted in God, that word trusted is the same word. In Tamil, the same word hope it is used. Yeah, I've noticed. அதான் தமிழிலே நம்பிக்கை என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதனுடைய அர்த்தம் மாறுவது இல்லை. ஆகையால் தேவனிடத்தில் அந்த விசுவாசம் என்ற அந்த வார்த்தையானது நம்பிக்கை என்ற வார்த்தையிலே அங்கே ஆங்கிலத்தில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். When you read from verse 1, Peter is telling about the family situation. 1ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கிற வேளையில் குடும்பத்தினுடைய சூழ்நிலைமையை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே விவரிக்கிறார். Problem between husbands and wives. கணவன் மனைவிக்குள்ளாத பிரச்சனைகளில் உள்ள காரியங்கள். When you read this verses, he tells about a wife who is very godly. அங்கே சொல்லுகிற வேளையில் மனைவிமார்கள் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். He is telling about wives who were godly. தேவபக்தியாய் இருக்கக்கூடிய மனைவிகளை குறித்து தான் அவர் குறிப்பிடுகிறார். But the husbands who did not have any care for the word of God.
ஆனால் கணவன்மார்கள் புருஷர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு வேத வசனத்தை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாதவர்களாய் காணப்படுகிற புருஷர்களை குறித்து குறிப்பிடுகிறார். It can be the other way around also. ஒருவேளை அது மற்ற நிலைமையில் கூட காணப்படலாம். Yeah, the man being very godly and the woman ungodly. புருஷர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள், மனைவிமார்கள் வேத வசனத்தின் மேல் அக்கறை இல்லாத நிலைமையில் அவர்கள் தெய்வ பக்தி அற்றவர்களாய் காணப்படக்கூடிய இந்த இரண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். Yeah, so here Peter is telling how the godly can win the ungodly to God. ஆகையால் ஒரு தெய்வ பக்தி உள்ள நபர் தெய்வ பக்தி இல்லாத நபரிடத்தில் எவ்விதமாக கையாள வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை தான் பேதுரு குறிப்பிடுகிறார். Not by preaching from the kitchen, but by your life itself. நீங்கள் சமையலறையில் இருந்து நீங்கள் எந்த விதமான போதனையும் கொடுக்காமல் உங்களுடைய வாழ்க்கை தரத்தின் மூலமாக போதியுங்கள். I am not going into the details of that. இந்த குடும்பத்தினுடைய காரியத்தை குறித்ததான விவரத்தை நான் இப்பொழுது சொல்ல போவதில்லை. But let me tell you one thing. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். We may say that the family problems are the biggest problem. குடும்ப பிரச்சனை என்பது மிக பெரிதான பிரச்சனை என்பது நாம் ஒத்துக்கொள்ளுகிற காரியம் அல்லவா? If we have problem in the work, you can leave that work and take another work. ஒரு வேலை செய்யும் பொழுது ஒரு பிரச்சனை என்றால் அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை செல்லலாம். If you have problem with the neighbors, you can sell your house and settle somewhere else. நீ உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமா பிரச்சனை என்றால் அந்த வீட்டை விட்டு வேற ஒரு வாடகை வீட்டுக்கு கூட செல்லலாம். If you have problem with the children, you can ask them to go and live somewhere else. உங்க பிள்ளைகள் மூலமாக ஒரு பிரச்சனை என்றால் நீங்க தயவு செய்து வெளியே போங்க, வேற எங்கேயாவது போய் தங்கிக்கோங்கன்னு சொல்லலாம். But the problem between the husband and wife, well, there is no, way of escape. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை என்று சொல்லும் பொழுது அதுக்கு வேற ஒரு மாற்று காரியம் ஆப்ஷன் கிடையாது என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். Yeah, we have to continue put, isn't it? அதிலே நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லவா? But when you come to this portion, well, Peter is telling about certain holy women who continued in such situations. இங்கே பேதுரு சொல்லுகிற வேளையில் அந்த பரிசுத்த ஸ்திரீகள், தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீகள் எவ்விதமாக நம்பிக்கையில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள் என்பதை குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார். They didn't run away. அவர்கள் ஓடிவிடவில்லை. They didn't try for a way of escape. அவர்கள் ஏதாவது தப்பிக்க வழி இருக்கிறதா என்பதை மாற்று வழிக்காக அவர்கள் முயற்சிக்கவில்லை. They continued in the problems. அவர்கள் அந்த பிரச்சனையில் நிலைத்திருந்தார்கள். How they could endure under that pressure? இப்பேற்பட்டதான பிரச்சனையில் எவ்விதமாக தாங்கிக் கொண்டு இருக்க முடியும்? Peter answers like this. பேதுரு இவ்விதமாக பதில் குறிப்பிடுகிறார், கவனியுங்கள். They trusted in God. அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக, they hoped in God. தேவனிடத்தில் அவர்களுடைய நம்பிக்கை காணப்பட்டது. What it means is this. அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இதுதான். When they underwent the problem, they knew that it is with God's knowledge that they are in that problem. தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையில் அவர்கள் இருக்கிற வேளையில் தேவன் அனுமதித்துதான் இந்த பிரச்சனை என்னில் காணப்படுகிறது என்பதை பூர்ண நம்பிக்கையோடு கூட காணப்பட்டார்கள். They knew that God will provide grace and strength to go through those problems. இந்த பிரச்சனையை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் இதிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளவும் இதனூடே நான் செல்லுவதற்கும் தேவன் எனக்கு பலன் தருவார் என்பதையும் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். They knew that the problems are only for a little while. சற்று நேரத்திற்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். They knew that God will never allow the things to go out of hand. தங்களுடைய கரத்திற்கு அப்பாற்பட்ட நிலைமையில் செல்லுவதற்கு இது கைவிட்டு போகும் அளவிற்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்பதை அவர்கள் நம்பி இருந்தார்கள். They knew that God allowed it in their life with a very clear purpose. ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட தான், தெளிவான நோக்கத்தோடு கூட தேவன் தங்களுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை நன்கு அவர்கள் அறிந்திருந்தார்கள். They knew that God in his own due time will deliver them from those problems. தேவன் தாமே தம்முடைய ஏற்ற சமயத்தில் இந்த பிரச்சனையில் இருந்து ஒரு விடுதலையை தருவார் என்பதையும் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். So they could hope in God in that terrible situations.
அப்பேற்பட்டதான பயங்கரமான சூழ்நிலைமையில் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். All the problems that we go through may be, lesser than these things. இதை விட எந்த விதத்திலும் குறைந்த ஒரு பிரச்சனைக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வராமலும் போகலாம். Dear brothers and sisters, whatever be our problem, well, this shows that we can trust in God, we can hope in God. எப்பேற்பட்டதான பிரச்சனையாக நம்மை சூழ்ந்திருந்தாலும் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அவையிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைமையும் கர்த்தர் அனுமதிப்பார். We may say that Peter is presenting here a pattern for hope. அதற்கு ஒரு வரைமுறையை, அதற்கு எந்த விதத்தில் இந்த நம்பிக்கையை கையாள வேண்டும் என்பதையும் பேதுரு குறிப்பிடுகிறார். A pattern, an example for hope. That is what we have here. இந்த நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டையும் அங்கே அவர் குறிப்பிடுகிறார். Now come back to chapter 2. இரண்டாம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Look at verse 23. 23ஆம் வசனத்தை கவனியுங்கள். There we see about the Lord Jesus Christ himself. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக பேதுரு வைக்கிறார். 23 There it says he was reviled, but he reviled not again. அவர் வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார். He suffered, but he threatened not. பாடுபடும் போது பயமுறுத்தாமல் இருந்தார். That means he underwent all his problems without complaint, without threatening. He endured. எந்த விதத்திலும் பயமுறுத்தாமலும், எந்த விதத்திலும் ஒரு புகாரை கொடுக்காமலும் எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொண்டிருந்தார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். How could the Lord do that? கர்த்தர் எவ்விதமாக அதை செய்ய முடியும்? That same verse says like this: he committed himself to him that judgeth righteously. அங்கே பிற்பாடு வாசிக்கிறோம், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். He committed himself to the Father. தம்மையே பிதாவானவர், நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவானவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார் என்பதை தான். That is the same thing this holy women in chapter 3 also did. இதே விஷயத்தை தான் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த பரிசுத்த ஸ்திரீகளும் செய்தார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். They hoped in God in their troubles. தங்களுடைய இப்பேற்பட்டதான சூழ்நிலைமையில், பிரச்சனையின் வேளையில் இந்த தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். Dear brothers and sisters, in this time of sufferings and problems, this is what we also ought to do. இப்பேற்பட்டதான பாடுகள், பிரச்சனைகள் மத்தியிலே என கருமையான சகோதர சகோதரிகளே, இதையே தான் நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். Commit ourselves to him, hope in God. ஆகையால் தான் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருங்கள் என்று குறிப்பிடுகிறது. Yes, we will now come to the last reference to hope in 1 Peter. கடைசி வசனமாக 1 பேதுருவிலே என்ன வாசிக்கிறோம்? Chapter 3 verse 15. 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கவனிங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். This is the last reference to hope in 1 Peter. 1 பேதுருவில் உள்ள கடைசி நம்பிக்கை என்ற அந்த வார்த்தையினுடைய கடைசி வசனமாக நான் குறிப்பிடுகிறேன். 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். Here we have the defense of hope. எவ்விதமாக நம்பிக்கையை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே கவனிக்கிறோம். We saw about the provision of hope. நாம் இந்த நம்பிக்கை எவ்விதமாக அருளப்படுகிறது என்பதை முதலாவது கண்டோம். We saw how we can continue in hope. அந்த நம்பிக்கையில் எவ்விதமாக நிலைத்திருக்க முடியும் என்பதை இரண்டாவது கண்டோம். We saw how God has given us the assurance that he can be trusted. நாம் எல்லா விதத்திலும் இந்த நம்பிக்கையை கொண்டவர்களாய் இருக்கக்கூடிய நிலைமையிலே தேவன் எவ்வளவு எந்த விதத்தில் அவர் உற்சாகத்தையும் உறுதியையும் தந்திருக்கிறார் என்பதை கண்டோம். We saw the example or pattern for hope. இந்த நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார் என்பதை கண்டோம். Now lastly, Peter is asking us to defend the hope in this world which questions our hope and faith. கடைசியாக அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்திலே இந்த நம்பிக்கையை நீங்கள் எவ்விதமாக தற்காத்து கொள்ள வேண்டும், அதாவது
இந்த நம்பிக்கையை எந்த விதத்தில் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை, இந்த உலகத்தில் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து குறிப்பிடுகிறார். I'm not going into the details of this. இதை குறித்து விவரமாய் சொல்வதற்குள்ள நேரம் இல்லை. But let me tell you one thing. ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். This defense should not be just in words, but it should be through your life also. இந்த காத்துக்கொள்ளுகிற இந்த விஷயம் என்பது வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லாமல் அது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. And we are living in times when through our life itself we have to defend the hope that we have. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கையை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைமை அல்லவா இன்றைக்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். By our life we have to show to the world around us that our God can be trusted. நம்முடைய இந்த வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்திற்கு இந்த நாளிலே காண்பிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால், என்னுடைய தேவன், நம்முடைய தேவனை நாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழலாம் என்பதை தான் உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். When we go through sufferings, when we go through problems, when we face the difficulties around us, the world should see a difference in you and I. நாம் பிரச்சனைகளின் வழியாக, உபத்திரவின் வழியாக, வேதனையின் வழியாக கடந்து செல்லுகிற வேளையில் எல்லா விதத்திலும் இந்த உலகம் நம்மை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த நம்பிக்கையை காத்துக்கொண்டு வாழ்கிறவர்கள் இவ்விதமாக வெற்றியோடு வாழ முடியும் என்பதே. The world should be able to ask, how are you able to face this confidently? இந்த விதத்திலே நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு கூட, எவ்வளவு உறுதியோடு கூட இதை நீங்கள் எதிர்கொள்ளுகிறீர்கள் என்பதை உலகம் நம்மை பார்த்து கேட்க வேண்டும். They should be able to see the work of the Lord in our lives. ஆண்டவருடைய, கர்த்தருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படுவதை, கிரியை நடப்பிப்பதை உலகம் காண வேண்டும். Reach out to the world, help them, pray for them, and let them see the difference. உலகத்திற்கு செல்லுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவரிடத்திலே காண்பியுங்கள். ஆகையால் இந்த உலகம் இந்த வித்தியாசத்தை நம்மில் கண்டுகொள்ளும். Let them see the confidence that the Lord has given in us, God has put in us. நமக்கு தேவன் தந்திருக்கிற இந்த உறுதியை அவர்கள் காணட்டும். Let our life become a defense of the hope that we are speaking about. நாம் இன்றைக்கு வாழ்கிற இந்த வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையின் மூலமாக இந்த நம்பிக்கையானது நம்மை காத்துக் கொள்வதற்கும், இந்த நம்பிக்கையிலே நாம் காக்கப்பட்டவர்களாய் இருக்கப்படுவதற்கு இது உதாரணமாய் காணப்படட்டும். Yes, we are provided with a living hope. நாம் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்தருளி நம்மை வாழச் செய்திருக்கிறார். Let's continue in it. அந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருப்போமாக. For that, give the right place to the word of God in your life. அந்த நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற சரியான இடம் என்றால் அது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. Father has given the evidence that he can be hoped in. பிதாவாகிய தேவன் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு Peter gives the example, the pattern for trusting in God. தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு எடுத்துக்காட்டையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தந்து இவ்விதமாக நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதை குறிப்பிடுகிறார். And we are given the duty to defend the hope that we speak about. அதன் பிறகு கடைசியாக இந்த கடமை நாம் கொண்டவர்களாக, இந்த நம்பிக்கையை நாம் காத்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறார் இந்த முதல் நிருபத்திலே. Do it with your life. நம்முடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். May the Lord give us grace that we may think over this again and put the things in practice, wherever we have to do. இந்த கேட்ட வார்த்தைகளை மறுபடியும் நம்முடைய நினைவில் படுத்திக் கொண்டு இதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த, நடைமுறைப்படுத்த கர்த்ததாமே நமக்கு கிருபையை தந்தருளுவாராக. May God bless us all. தேவன் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.